செப்டம்பர் 30. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சாதாரணமாய் தெரிபவர்கள். இன்றைய வேத வாசிப்பு யோசுவா 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 வரை. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வசனம் 9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். குறிப்பு வசனம்: உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யோசுவா 2:11. ஆஸ்டன் மார்டின்கள் மற்றும் பிற சொகுசு ஸ்போர்ட்ஸ் கார்களின் ஓட்டுநர்களாக இருக்கும் உளவாளிகளை பெரிய உளவாளிகளாய் ஹாலிவுட் திரைப்படங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஆனால் முன்னாள் CIA தலைவரான ஜோனா மெண்டஸ் அதற்கு முரணாய் ஒன்றை சொல்கிறார். வேவு பார்க்கும் உளவாளி பளிச்சென்று தோன்றாத, சுய விவரமற்ற, சிறிய சாதாரண மனிதனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்களை நீங்கள் எளிதில் மறந்து விடுவீர்கள். உளவாளிகள் போல் தெரியாதவர்களே சிறந்த உளவாளிகள். இஸ்ரவேலின் 2 வேவுக்காரர்கள் எரிகோவுக்குள் சென்றனர். அவர்களை ராகாப் என்ற பெண் ராஜாவின் போர்ச்சேவகர்களிடமிருந்து மறைத்து வைத்து பாதுகாக்கிறாள். அவளை உளவு பணியாளராய் ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதற்கு 3 காரணங்கள் எதிரிடையாய் அமைகிறது. 1, அவள் ஒரு கானானிய தேசத்தாள். 2, அவள் ஒரு பெண். மற்றும் 3ஆவதாக, அவள் ஒரு விபச்சாரி. ஆனாலும் ராகாப் இஸ்ரவேலின் தேவனை நம்பத் துவங்கினாள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவள் இஸ்ரவேலின் உளவாளிகளை கூரையின் மீது ஆழி மரத்தின் கீழ் மறைத்து அவர்கள் உயிருடன் தப்பிக்க உதவினாள். தேவன் அவளுடைய விசுவாசத்திற்கு வெகுமதி அளித்தார். அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான்.
நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதியிருக்கலாம். ஒருவேளை நமக்கு உடல் ரீதியான வரம்புகள் இருக்கலாம். வழிநடத்தும் அளவுக்கு பிரபலமான நபராய் தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கலாம். ஆனால் ராகாப் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டது போல மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத நபர்களாலேயே வரலாறு நிரம்பியிருக்கிறது. உறுதியாக இருங்கள், நம்மில் சாதாரணமானவர்களுக்கும் அவர் நேர்த்தியான தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அடையாளம் இல்லாமல் பின்னாக நிற்பதை எந்தெந்த வழிகளில் உணர்கிறீர்கள்? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்னவென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அன்பான தேவனே, நீர் எனக்காக நியமித்து வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்றும்படி உம்முடைய அழைப்புக்கு ஆயத்தமாயிருக்க எனக்கு உதவும். ஆமென்.